முருகையன் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். முருகையன் சார், இதுக்கு ஒரு மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தங்களுடைய கருத்துக்களை யூஜிசிக்கு பதிவு செய்வதற்கு ஒரு இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அந்த இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும். அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் எல்லாம் கூட எதுவுமே கிடையாது சார். இன்னைக்கு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இன்னைக்கு ஜேடியு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த எதிர்ப்பு போதுமானதாக இருக்குமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட்டுக்கும் கூட போயிருக்காங்க. இது போதுமானதா சார் இந்த வரைவை யூஜிசி திரும்ப பெறுவதற்கு? பொதுவாக 1956 பல்கலைக்கழக சட்டம், இது மானிய குழு, சாரி யூசிஜி பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் 1956 வருது. அதுக்கப்புறம் 2010 வருது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. 2013 அதை திருத்துறாங்க. 2018 தான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பிரதிநிதியை துணைவேந்தர் தேடுதல் குழுவில கொண்டு வராங்க. அதற்கான வரைவு, அந்த இதை இன்னைக்கு வரைவு அறிக்கைக்கு இன்னைக்கு மக்களிடத்தில இருந்து கருத்துக்கள் கேட்கப்படுகிறது. இதை எப்படி நான் நினைக்கிறேன்னா, தீர்ப்பை எழுதி வச்சுட்டு அதுக்கு பிறகு கருத்துக்கள் கேட்பதை போன்று எப்படி தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தினோமோ அதே மாதிரி இதையும் செயல்படுத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். 1956 பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் வருகிற போது கல்வி எங்க இருந்தது? மாநில பட்டியல்ல இருந்தது. அது பொதுப்பட்டியல்ல, கண்கரன் இசைவு பட்டியல்ல இல்ல. அப்போ 2010 இத திருத்தம் கொண்டு வந்து பண்ணுகிற போது அந்த எமர்ஜென்சி பீரியட்ல அந்த நம்முடைய கல்வி பொதுப்பட்டியல் மாநில பட்டியல்ல இருந்து அந்த இசைவு பட்டியலுக்கு போகுது. சரி, நான் என்ன சொல்றேன், இந்த அரசமைப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, இங்க பல்கலைக்கழக சட்ட திருத்தம் 2010 வருது, 13 வருது, 18 வருது, இப்ப 26 வருது, வந்துகிட்டே இருக்கும். அது வேற விஷயம். எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிறதோ அந்த அரசாங்கம் தன்னுடைய கொள்கையை பிரதிபலிக்கும் வண்ணம், மக்களிடத்தில திணிக்கும் வண்ணம், இன்னைக்கு எப்படி பிஜேபி RSS கொள்கையை திணிக்க வேண்டும் என்று கருதுகிறதோ அப்படி அந்தந்த அரசாங்கம் நினைத்தாலும் கூட, நான் என்ன சொல்றேன், அரசமைப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது அம்பேத்கர் போன்றவர்கள் சட்ட வல்லுநர்கள் மிகப்பெரிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். அந்த அரசமைப்பு சட்டம், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அரசமைப்பு சட்டம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக ஆளுநரை தான் நியமிக்க வேண்டும் என்று எங்காவது சொல்லி இருக்கிறா? அப்படி சொல்லி இருந்தா, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதன்மை அமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக எப்படி முதலமைச்சர் நியமிக்கப்பட்டார்? இசை பல்கலைக்கழகத்தில் அடையாளம் தொடங்குறோம் சார், அதுக்கு வேந்தர் அம்மையார் இருக்காங்க, அதுக்கு பின்னாலே கலைஞர் முத்தமிழறிஞர் இருக்காரு, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா ஒரு இசை பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் வேந்தராக, அப்ப சென்னாரெட்டியோட தகராறு, அம்மையாருக்கும் சென்னாரெட்டியாருக்கும் இதே தகராறு ஏற்படுகிறது. ஆனால் அம்மையார் விட்டு கொடுக்காமல் இன்றைக்கு வரைக்கும் அந்த இசை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் இருக்கிறார். அரசமைப்பு சட்டம் எந்த இடத்திலும் அரசமைப்பு சட்டம் வேந்தராக கவர்னரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பாராளுமன்றம், நாடாளுமன்றம், பல்கலைக்கழக சட்ட திருத்தம், இப்படி திருத்தம்னா ஒரே ஒரு பண்ணிடலாம். நாடாளுமன்றத்தை கூட்டு மிக பெரும்பான்மையான நாங்க பிஜேபி மெம்பர்கள் இருக்கிறோம். ஆகவே எப்படி 1976 நெருக்கடி நிலை பிரகடனம் கொண்டு வந்த போது 42 அமைப்பு விதிப்படி சட்டத்தை எல்லாம் திருத்தினாங்கல்ல, திருத்திருங்க. நிலத்தை எடுத்துக்கிட்டீங்க, காட்டை எடுத்துக்கிட்டீங்க, மலையை எடுத்துக்கிட்டீங்க, கடலை எடுத்துக்கிட்டீங்க, வரி விதிக்கின்ற உரிமையை எடுத்துக்கிட்டீங்க, பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிறீங்க, எல்லாத்தையும் எடுத்துக்குங்க. அப்ப மாநிலங்கள் ஒரு முனிசிபாலிட்டி, நகராட்சி, நாங்க ஏதோ கொடுப்போம். இது பெடரல் கவர்மெண்ட் அல்ல, ஒன்றிய அரசாங்கம் அல்ல, இது ஒரு அதிகார பலம் வாய்ந்த ஒரு டிக்டேட், சர்வாதிகாரம். அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை பிரகடனம் இருப்பதை போலத்தான் இன்றைக்கு இந்த வரைவறிக்கை கேட்கப்பட்டுள்ளது. ஐயா அவர்கள் அழகா சொன்னாங்க, எப்படியாவது படிப்பு என்பது எல்லோரையும் உள்ளக்க வேண்டும் என்பதை விடுத்து வெளியே தள்ள வேண்டும் என்கிற கொள்கையினுடைய அடிப்படையிலே தான் இந்த வரைவை. நீங்க 1950 நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க சார்,
நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள், என்னுடைய கேள்விதான் ரொம்ப இப்படி வந்துட்டே இருக்கு. பாரத பிரதமர் அவர்கள் திரு மோடி அவர்கள் என்ன சொல்றாரு? 1976 நெருக்கடி நிலை பிரகடனம் கொண்டு வந்ததை எதிர்த்து பல்வேறு கோஷங்கள், பல்வேறு அறிக்கைகள், பல்வேறு கூட்டங்கள், பல்வேறு விளக்கங்கள், அறிவிக்கைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப சந்தோஷம். 1976 எமர்ஜென்சி வேண்டாம். அப்ப ஒண்ணு செய்யுங்க, 42வது விதிகளின் படி சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்களோ, என்னென்ன கொண்டு வந்தீங்களோ அதெல்லாம் வாபஸ் வாங்க வேண்டியதானே? அதெல்லாம் திருப்பி பெற்றுக் கொண்டால் கல்வி ஆட்டோமேட்டிக்கா மாநிலத்திடம் வந்துவிடும். இந்த பிரச்சனையே வராது. ஏன்னா பல மாநிலங்கள், பல கலாச்சாரம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களும் பல்வேறு பண்பாட்டை, கலாச்சாரத்தை பின்பற்றுகிறது. அதற்கு ஏற்றவாறு கல்வியை அமைத்துக் கொள்வதிலே, பாடத்திட்டம் வகுத்துக் கொள்வதிலே, கல்வி ஏற்பாட்டை செய்து கொள்வதிலே அந்த மாநிலத்துக்குத்தான் உரிமை வேண்டுமே தவிர, இப்படி ஒன்றிய அரசு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த பெடரல் என்பதற்கு ஒரு அத்தியாவசியம் அவசியமே இல்லாமல் மாநில அரசினுடைய அத்தனை உரிமைகளையும் தட்டி பறிக்கின்ற விஷயம் தான் இந்த விஷயம். எப்பவும் சொல்றேன், இப்ப நம்ம எவ்வளவு போராடினாலும், ஐயா முருகன் சொல்றாரு, கல்வியாளர்கள் போராட வேண்டும், அரசாங்க நீட்ல போராடுறோம். அது எப்ப நம்ம பொது பட்டியலுக்கு போனாலும், கன்கரண்ட் பட்டியலுக்கு போனாலும் மாநிலத்தை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்கிற நிலையில் நினைத்துக் கொண்டு நாம் அப்படி சோம்பி இருந்து விட்டோம், ஏமாந்து இருந்து விட்டோமே தவிர, இன்றைக்கு நீட் நம்ம 2 தடவை அவங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் கொள்கை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சு. அதை விட விளக்கமாக நம்முடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தமிழ எல்லாம் போட்டு, ஏ.கே. ராஜன் கமிட்டி போட்டு எல்லாம் அலசி ஆராய்ந்து நாமளும் 2 தடவை திருப்பி அனுப்பணும். ஆனால் என்ன ஆச்சு? நீட்டினுடைய தேர்வு இன்றைக்கு வரைக்கும் ரத்து செய்ய முடியுதா? அப்ப பொதுப்பட்டியல்ல போன உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுப்பட்டியல்ல உள்ள ஒரு பட்டியலில் இருக்கிற ஒரு பொருண்மையிலே 2 அரசாங்கம் சட்டங்கள் போட்டால் ஒன்றிய அரசு போடுகிற சட்டம் தான் செல்லுபடியாகும் என்கிற அந்த வரலாறு தான் இப்ப போய்கொண்டிருக்கிறது. ஆக இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நல்ல அழகாக 52 விழுக்காட்டை கடந்து அட்மின் நடந்து கொண்டிருக்கிற உயர்கல்வியிலே ரொம்ப சாதனைகள் புரிந்து வருகிற நம்மை அவர் சொன்னது மாதிரி குதிரையை கழுதையாக்காம, கழுதையை குதிரையாக்காம, குதிரையை கழுதையாக்கும் திட்டம் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை, இந்த பல்கலைக்கழக சட்ட திருத்த விதிகள். இது எல்லாமே ஒண்ணு முடியலன்னா உடனே வரைவு திருத்தம், அதுக்கு ஒரு கண்துடைப்பு உடனே நிறைவேற்றப்படும். இப்படி தேசிய கல்வியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் இதிலே தூங்கிவிட்டால் நம்முடைய மாநிலத்தினுடைய, நம்முடைய அங்கீகாரத்தை, அடையாளத்தை, நம்முடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நம்முடைய மான உணர்வை இழக்கிறோம் என்றுதான் அர்த்தம். இது ஐயா அவர்கள் சொன்னதை போல ஒருங்கிணைந்து போராடி இதை வென்று வர வேண்டும். ஏனென்றால் 2010 காங்கிரஸ் அரசாங்கம் வந்த போது அத்தனை பேர் எதிர்த்த காரணத்தினால்தான் 2013 அது திருத்தினாங்க. அதே போல 2018 வந்தது கடுமையான போராட்டத்தை சந்தித்து எல்லா பல்கலைக்கழகம், இசை பல்கலைக்கழகத்தை போல வேந்தர் அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்கிற ஒரு கோட்பாட்டை கட்டாயமாக, என்ன மானிய குழுல இருந்து நீங்க நிதி கொடுக்க மாட்டீங்க, அந்த சட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டீங்க, ஆனா மாநிலங்கள் ஒருங்கிணைந்தால் இது ஒரு பெடரல் ஒன்றிய அரசு என்பதை உணர்த்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம்.